இங்க ஒருத்தன் டாட் கேம் விளையாடலாம்னு போர்டு எடுத்து அதை சுவத்துல மாட்டுறான். அவன் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னுட்டு அம்ப வச்சு குறிபாத்து எறியறான். பட் அந்த அம்பு போர்டுல படவே இல்ல. இவனும் மாத்தி மாத்தி நிறைய அம்பு எரிஞ்சு பாக்குறான். எல்லாமே சுவத்துல போய் தான் விழுது. இன்னொரு அம்போ அங்க ஷெல்ஃப்ல இருந்த பாட்டில உடைச்சிருது. இவன் இதை பார்த்துட்டு ரொம்ப மெதுவா அதுக்கு நடுவுல எரிய பாக்குறான். பட் அந்த அம்போ ரிவர்ஸ்ல வந்து இவன் காலிலே குத்திருது. இதனால இவன் எல்லா அம்பையும் கையில வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவுல எரிய பாக்குறான். பட் எல்லா அம்புமே அந்த போர்டை சுத்தி தான் விழுது. இவன் திரும்பவும் எல்லா அம்பையும் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னு அதுக்கு நடுவுல எரிய பாக்குறான். பட் அதுவுமே அதுல விழல. இதனால இவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்து அதுக்கு நடுவுல எரிய பாக்குறான். பட் அப்பவுமே எதுவுமே விழல. உடனே இவன் ஒரு வாட்ச் எடுத்து அதை ஃப்ரீசர்ல வைக்கிறான். கொஞ்ச நேரம் அவன் அங்கேயே வெயிட் பண்ணி அந்த வாட்சை எடுத்து பாக்குறான். அந்த வாட்சை சுத்தி ஐஸ் கட்டியா இருக்குது. இவன் இந்த வாட்சை கையில மாட்டினதும் இவனை சுத்தி இருக்கிற எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருது. இவன் ஒரு அம்பு எடுத்து அதை மெதுவா தூக்கி போடுறான். அது காத்துல அப்படியே ஸ்லோவா மிதந்து வருது. அது நேரா போர்டு கிட்ட போகுது. இவனு கரெக்டா அடிச்சிட்டோம்னு ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்துட்டு இருக்கான். பட் அந்த அம்போ டக்குன்னு திரும்பி சோத்துல போய் மாட்டிக்குது. உடனே இவன் ரொம்ப கோவப்பட்டு அந்த வாட்ச் எடுத்து உடைச்சிடுறான். அப்புறம் அந்த அம்பு எடுத்து அவனோட கையாலே அந்த போர்டுக்கு நடுவுல குத்த பாக்குறான். அப்ப அந்த போர்டுல இருந்து பயங்கரமா எனர்ஜி வருது. அது இவனை குத்த விடாம தடுக்குது. இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு நடுவுல எப்படியோ குத்திடுறான். உடனே அந்த போர்டு வெடிச்சு இவன் தூரமா போய் விடுறான். இவன் வேகமா எழுந்து வந்து அந்த போர்டை பாக்குறான். இப்ப அந்த அம்பு கரெக்டா அதுக்கு நடுவுல குத்தி இருக்கு. பட் அந்த போர்டோ உடஞ்சு கீழே விழுந்துருது.